வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு, அதாவது மார்க்ஸ் அவுட் ஆஃப் 90 நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதற்கப்புறமா எப்படி நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர் சி மெரிட், அதாவது ஒரே மாதிரியான மார்க் எடுத்த நண்பர்களுக்கு வந்து எப்படி வந்து ரேங்க் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 மார்க்ஸ் வந்து 10 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஒரே மாதிரியான மார்க் எடுத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட், ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் நம்ம சொல்லுவோம். அந்த மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதிலே நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட், இண்டிவிஜுவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் ஃபார் 90 will be displayed on the websites www.tnmedicalselection.net இல்லை tnhealth.tngovernment.in. இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி will publish the merit list on the websites. சேம் வெப்சைட்டில் தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகும். The candidates are advised to visit the websites every day from the date of issue of அப்ளிகேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டை டெய்லி பார்க்கணும், அப்போ தான் நமக்கு அப்டேட்ஸ் தெரியும். கவுன்சிலிங் ஷெடியூல் வில் பி போஸ்டட் இன் அவர் வெப்சைட்ஸ், அஃபிஷியல் வெப்சைட்ஸ். தி கேண்டிடேட்ஸ் ஹாவ் டு ரிஜிஸ்டர் அண்ட் சாய்ஸ் லாக் their choice of preference in the online counseling and they may exercise their option as per the eligibility norms mentioned in the ப்ராஸ்பெக்டஸ். அதாவது நம்ம கவுன்சிலிங், அதாவது மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நாம் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன், நம்ம படிக்கிறதுக்கு விருப்பம் உள்ள இன்ஸ்டியூஷனில் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? தேர் வில் பி நோ ரீசெக்கிங் ஆர் ரீவேல்யூவேஷன் ஆர் ரீடோட்டலிங் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ். ஆன்சர் கீஸ் வில் நாட் பி ப்ரொவைடட். அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, இதுதான் ஃபைனல் மார்க். இதில் ரீசெக்கிங்கோ ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலிங்கோ எதுவுமே கிடையாது. த மார்க்ஸ் அப்டென்ட் பை த கேண்டிடேட்ஸ் இந்த ஆஃப்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஷால் பி கன்சிடர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த மெரிட் லிஸ்ட். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, நாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் எடுத்த மார்க் இருக்கும்ல அவுட் ஆஃப் 90, அந்த மார்க்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த மார்க் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நமக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருந்த இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி நாமளாக ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதாவது நமக்கு முன்னாடி எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து ஃபைனலைஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மெரிட் லிஸ்ட் this will be drawn for a total mark of 100 by computing the entrance examination marks and the marks for experience. 90 marks for entrance examination plus 10 marks for experience including marks for hilly areas. அதாவது நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2014 முடித்த ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க முடிச்சு 9 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் ஆயிருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒரு மார்க்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்காக ஆட் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்த மார்க்கு இப்போ சப்போஸ் அவுட் ஆஃப் 90க்கு அவங்க 37.5 எடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் 10 47.5 மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க். ஓகேவா? 1 மார்க் ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஆன் 31/7/2024. ஆனால் 31 ஜூலை 2024க்கு முன்னாடி அவங்க வந்து அந்த இயரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து August 1, 2023 முடிச்சிருக்காங்க பிஃபார்ம். 31/7/2024 அந்த டேட்டில் வந்து அவங்க அதுக்கு 1 இயர் முடியறதுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அது வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும், அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. விச் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த லாஸ்ட் டேட் ஆஃப் த மந்த் ஆஃப் பாசிங் பிஃபார்மசி டிகிரி எக்ஸாமினேஷன். Subject to a maximum of 10 marks shall be awarded as experience mark for both service and non-service candidates. In addition, 2 marks per year of service in hilly areas will be awarded to service candidates. அதாவது ஹில்ஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து அவார்ட் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம வந்து
நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் பொதுவாக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 10 இயர்ஸ்க்கு மேலே, இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபார்ம் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 10 மார்க்ஸ் தான் கிடைக்கும். 10 இயர்ஸ் ஆன கேண்டிடேட்ஸ் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 மார்க்ஸ் தான் கிடைக்கும். இப்போ 9 இயர்ஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா 9 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து all together the total marks awarded for experience will be restricted to 10 marks to all candidates including candidates from hilly areas. Okay, அதாவது all together the total marks awarded for experience will be restricted to 10 marks to all candidates including candidates from hilly areas. maximum 10 marks மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஹில்ஸ் ஏரியாவில் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 5 + 2 10 மார்க்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 10 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து மார்க்ஸ் அவார்டட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் 90 மார்க்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 10 மார்க்ஸ். மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே மார்க் கிடைக்காது. மார்க்ஸ் ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் service in hilly areas 2 marks per year. Okay, non-service candidates are not eligible to get marks mentioned in 2. அதாவது நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் ஆஃப் அ இயர் வில் நாட் பி counted for awarding marks for experience and service in hilly regions. அதாவது ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்னால் என்னென்னா, இப்போ 1 year and 8 month ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து 1 year தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 2 years and 364 days இருந்தால் கூட அது வந்து 2 years தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது 31st July 2024க்கு முன்னாடி எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? In the case of candidates who have furnished the mark sheets only in grades, they should furnish the actual marks obtained from the university. If not, only the minimum marks of the grade will be considered. அதாவது சப்போஸ் சில யூனிவர்சிட்டிஸில், சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிரேட் கொடுத்துருப்பாங்க, மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தே சுட் ஃபர்னிஷ் த ஆக்சுவல் மார்க்ஸ் அப்டென்ட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியில் வந்து எடுத்த ஆக்சுவல் மார்க்ஸை வந்து மென்ஷன் பண்ணி டோட்டல் போட்டிருக்கணும். சப்போஸ் அப்படி அவங்க போடலை அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் ஆஃப் த கிரேடு வில் பி கன்சிடர்டு. அப்படி இல்லைன்னா அந்த கிரேடில் வந்து மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட சம்மரி என்ன அப்படின்னா, tnmedicalselection.org, tnhealth.tngovernment.in வெப்சைட் நம்ம டெய்லி பார்க்கணும். இந்த கவுன்சிலிங் அலாட்மெண்ட்லாம் வரது வரைக்கும். அடுத்து இந்த மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு செலெக்ஷன் கமிட்டி ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு அனௌன்ஸ் பண்ணப்படும். அடுத்து ரீடோட்டலிங், ரீசெக்கிங், ரீஎவாலுவேஷன் எதுவுமே கிடையாது. அடுத்து ஒவ்வொரு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து நமக்கு கிடைக்கும், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அடுத்து 90 மார்க்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ், 10 மார்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க், இதை சேர்த்தது தான் வந்து நம்மளுடைய ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டில் நமக்கு வரக்கூடிய மார்க்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஹில்ஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதர் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மார்க்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அடுத்து ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஆஃப் எ இயர், அதாவது 5 years 6 month, 5 years 8 month அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால் அது வந்து 5 yearsஸாக மட்டும் தான் கன்சிடர் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபுல் இயரும் கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கு முன்னாடியே கவுன்சிலிங்குரிய ப்ரொசீஜர் என்ன, எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு பிடித்தமான பிரான்ச்சஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் வரும் இல்லையா, அந்த டைமில் அந்த மாதிரியான ஃபார்மெட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நல்ல ஒரு எக்ஸ்போசராக இருந்திருக்கும். ஃபஸ்ட் டைமாக இந்த எக்ஸாமினேஷன் எழுத நண்பர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய
அனுபவமாக இருந்திருக்கலாம். ஸோ இன்னும் அப்கமிங் செஷனில் நிறைய எக்ஸாமினேஷன் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ஜிப்மார் எக்ஸாமினேஷன், ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் அப்கமிங் இயரில், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்தால் அது எழுதலாம். அடுத்து ஜிபேட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். அடுத்து நைப்பர் எக்ஸாமினேஷன் எழுதலாம். எல்லா எக்ஸாமினேஷன் நம்ம எழுதுறது நமக்கு பயங்கரமான எக்ஸ்போசர் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்னா நிறைய எக்ஸாமினேஷன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்கு இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகச்சிறந்த ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.